அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி சொன்னதை வச்சு இப்ப கதிரேசனுக்கு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி மேல சந்தேகம் வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாம மல்லி நீ சொல்ற மாதிரி அந்த ராஜேஸ்வரி மட்டும் ரேணுகாவை கடத்தி கொண்டு போயிருந்தாரா, அந்த ராஜேஸ்வரி உயிரோடையே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லிகிட்டையும் மனோகர் கிட்டையும் சொல்றாங்க. மனோகர் என்னடா இந்த கதிரேசன் இவ்வளவு துள்ளி குதிச்சிட்டு இருக்கான், அப்போ உண்மையாவே இவரால ராஜேஸ்வரிக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. கதிரேசன் பாத்தீங்கன்னா சரிமா மல்லி உடனடியா நான் அந்த ராஜேஸ்வரிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா என்னடா திடீர்னு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா கதிரேசன், கதிரேசா இன்னைக்குதான் நீ என்னோட வழிக்கு வந்திருக்கியா, இவ்வளவு நேரம் நான் வாண்டடா கால் பண்ணுவேன், உன் பொண்ணுக்கு கால் பண்ணுவேன், ஆனா ஒருத்தரும் போனை எடுக்கல, வீட்டுக்கு வந்தா கூட வீட்டுல இருந்து துரத்தி அனுப்புனீங்க, இப்ப உன் பொண்ணு கடத்தி வச்சதுனால நீ வாண்டடா எனக்கு கால் பண்றியா, உன்னை நான் அலைவிட போறா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா போனவே எடுக்கல. இதுக்கப்புறம் கதிரேசன் பாத்தீங்கன்னா என்னடா இத்தனை டைம் ராஜேஸ்வரிக்கு கால் பண்றோம் திரும்ப போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் திரும்பவும் ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா சரி என்னதான் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட பேசுறாங்க. என்ன கதிரேசன் சார், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு எனக்கு கால் பண்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட கேட்க கதிரேசன் ரொம்பவே கோவமா ராஜேஸ்வரி கிட்ட பேசுறாங்க. ராஜு எங்கிட்டயே நீ மோதணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அங்க சுத்தி இங்க சுத்தி நீ என் வாழ்க்கையிலேயே கைய வைக்கிறியா, நான் சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணு ரேணுகாவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா ராஜு கிட்ட சொல்ல ராஜேஸ்வரி என்ன கதிரேசன் சார் அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க பொண்ணை நான் தான் கடத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணீங்களா, இல்ல நான் கடத்தினதை பாத்துனீங்களா, எதை வச்சு நீங்க நான் தான் உன் பொண்ணு கடத்தினு சொல்லிட்டு சொல்றீங்க, எங்க உன் பொண்ணு நிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட கேட்க கதிரேசன் வேணா ராஜி என்கிட்ட விளையாடாத, என் நிஷா அவ்வளோ கூமட்டை இல்லை, ஏன்னா அவ எல்லாத்தையும் சாதிக்குவா, ஆனா என் பொண்ணு ரேணுகா இப்ப சுயநினைவு இல்லாம ஒரு மென்டலா சுத்திட்டு இருக்கா, சோ அப்படிப்பட்டவளை தான் நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது நீ உன்னோட ஆட்களை வச்சு அவளை கடத்திட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும், நானா பிரச்சனை பண்ற வரைக்கும் நீயா ரேணுகாவை கொண்டு எங்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லையாட்டி இந்த கதிரேசனோட இன்னோட முகம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல ராஜேஸ்வரி அல்லோ கதிரேசன் சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஏன்னா உன் பொண்ணு இப்ப என் கையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்பவே கெத்து காமிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.